தீமோத்தேயு 4வது அதிகாரம் வாங்க. The Sunday school is dismissed. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12லிருந்து 16 வரைக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து படிங்க. 1 தீமோத்தேயு 4 12லிருந்து 16 வரைக்கும். கர்த்தாவே, இந்த நேரத்தை எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை எழுத செம்மையான ஒரு நேரமாக மாற்றித் தருமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த மெசேஜ் ஃபார் த யூத் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு, இமானுவேலுக்கு, பிரபுவுக்கு, ரைட்? நோ. ஓகே. போன வெனஸ்டே நம்ம யோசேப்போட லைஃப்பை பார்த்தோம். இப்போ ஆதியாகமம் 30வது அதிகாரம் வாங்க. ஆதியாகமம் 30லிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் யோசேப்புக்கு 17 வயசு. பிறந்ததுலேருந்து 17 வயசு. ஆதியாகமம் 30:23 பாருங்கள். இப்போ தான் யோசேப்பு பிறக்கிறான். யோசேப்பு பிறக்கும்போது அவனுடைய அப்பா யாக்கோபு, அவனுடைய மாமா லபான் வீட்டில் இருந்தான். கடவுள் யாக்கோபை கானான் தேசத்துக்கு அழைச்சிருந்தார். ஆதியாகமம் 30:22 யாக்கோபினுடைய மனைவி ராகேலை கர்த்தர் நினைத்து அருள் புரிந்தார். ஸோ ராகேலுக்கு யோசேப்புன்ற ஒரு பையன் பிறந்தான். அந்த யோசேப்பு அப்படின்றதுக்கு என்ன பேர்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இன்னும் கொடுப்பார் அப்படின்ற ஒரு பேர். 23 அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டான். ஸோ ஒரு சில குழந்தை பிறந்த போது ஒரு மாற்றம் நடக்கும் ஒரு ஃபேமிலியில், ரைட்? ஸோ இந்த ஃபேமிலியில் என்ன மாற்றம் வந்துச்சுன்னா, யோசேப்பு பிறந்ததுக்கப்புறம் யாக்கோபு கானான் தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தான். 25 பாருங்கள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின்பு யாக்கோபு லபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். ஸோ யோசேப்பினுடைய பிறந்த இடம் ஆதியாகமம் 30:23. ஸோ ஆதியாகமம் 37:2 யோசேப்புக்கு 17 வயசு. ஓகே. ஸோ 30லிருந்து 37 வரைக்கும் யோசேப்பு 17 வருட காலம் அதில் மென்ஷன் ஆகிருக்கு. இந்த 17 வருஷத்தில் யோசேப்பு எதெல்லாம் பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள். ஓகே. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சகோதரி தீனால் கற்பழிக்கப்பட்டாள். ஏன்னா நல்லா யாக்கோபு அந்த இடத்துலேருந்து வரும்போது கொஞ்சம் தங்கி போகணும். ஸோ ஆதியாகமம் 34:2 அது மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியானான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். ஸோ இப்போ யாக்கோபுக்கு 11 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் நம்ம இப்போ பார்க்குறது. ஸோ இதை பார்த்தோன்னே யோசேப்போட அண்ணனில் 2 பேருக்கு பயங்கர கோபம் வருது. எந்த கிராமத்து பிரபு
தன்னுடைய சகோதரியை தீட்டுப்படுத்தினானோ அந்த கிராமத்தில் இருக்கிற ஆண் மக்கள் எல்லாரையுமே கொண்டு போடுறாங்க. யோசிச்சு பாருங்கள், யோசேப்புனும் 5 வயசோ 6 வயசோ பார்க்கும்போது ஒரே கத்தியும் ரத்தமாக இருக்குது வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 பேரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமும் 34:25 பார்த்தீங்கன்னா சிமியோன், லேவி அப்படின்னு 2 பேர். ஸோ இவங்க கோவப்பட்டு ஒரு சின்ன திட்டத்தை போட்டு அங்கே இருக்கிற ஆண் மக்கள்லாம் கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்க, ஸ்திரீ எல்லாம் கட்டி போட்டு அவங்களோட பொருள் எல்லாம் கொள்ளையாடி வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ 34:25 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி என்னும் 2 பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். 34:29 பாருங்க. அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். பயங்கர கோபம். இதுக்கப்புறம் யோசேப்பு சந்தித்தது என்னென்னா, அவனுடைய அம்மா இறந்து போகிறது. ஸோ 35வது அதிகாரம் 16வது வசனம். ஸோ இது எல்லாம் யோசேப்பு பிறந்து அந்த பிரயாணத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் இன்னும் ஒரு குழந்தையை பெற்றாள். ரைட், யோசேப்பினுடைய நேமுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இன்னும் அதிகமாக கொடுத்தார். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மறுத்து வச்சு அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யாமின் என்று பெயரிட்டான். இது யோசேப்பினுடைய தம்பி. அம்மா இறந்து போயிடுறாங்க, அவங்க அடக்கம் பண்ணுறாங்க. இது 3வது அடி. 4வது பார்த்தீங்கன்னா, யோசேப்பினுடைய குடும்பத்தில் மூத்த அண்ணா தகாதகரமாக நடந்துக்கிறான். ஆதியாகமும் 35:21. அந்த மூத்த அண்ணனோட பேர் என்னன்னு தெரியுமா? ரூபன். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதோடு என்கிற கோபுரத்திற்கு அப்புறம் கூடாரம் போட்டான். இஸ்ரவேல் அத்தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன், யாக்கோபினுடைய மூத்த பையன், போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடு சயனித்தான். பாவம் நிறைந்த குடும்பம். பாவம் பெருகும்போது கிருபை பெருகுகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பான் யோசேப்பு. அதுக்கப்புறம் 37:2 முறையாக அப்பா அவனுடைய அன்பை அவனுக்கு கிடைக்குது. ஸோ 37:2 யாக்கோபின் சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால், சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்துட்டான். ஸோ அன்பு கிடச்சி கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா சகோதரரோட பகை. நிறையா சைக்கியாட்ரிஸ்ட்டை நம்ம இப்போ போனோன்னு வச்சிங்களேன், 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் என்ன நடந்தது, 10லேருந்து 17 வரைக்கும் என்ன நடந்தது. ஸோ ஒரு 40 வயசுக்காரனுக்கு அதுதான் பிரச்சனை உங்களுக்கு அடிவாங்க. பட்டு யோசேப்போட வாழ்க்கையில் இவ்வளவு நடந்தும் யோசேப்போட வாழ்க்கையை நம்ம தனியாக எடுத்து படிக்கும்போது 37லேருந்து 50 வரைக்கும் அதிகமான சாப்டர்ஸ் ஆதியாகமத்தில் ஒரு நபருக்கு ஒதுக்கப்பட்டது. ஆபிரகாமோட அதிகம் பார்க்கும்போது ஒரு ஸ்டெப்பை பின்னாடி வச்சு, இப்படியும் ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இருக்க முடியுமா, ரைட், இப்படியும் ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் இருக்க முடியுமா, இவ்வளோ தொந்தரவுக்கு மத்தியிலையுமே இப்படி எழுந்து நிற்க முடியுமா, ரைட், கற்போடு இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் யோசேப்பு. ஸோ 17 வயசு, நல்லா யோசித்து பாருங்கள் நீங்கள். 37:4 அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தன் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஸோ அவன் என்ன பண்ணினாலும் பாவமாக கோவம் வந்தது இவங்களுக்கு.
ஸோ யோசேப்பு வளர்ந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கடவுள் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு சொப்பனம். அவங்களாம் வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருக்கும்போது யோசேப்பு ஒரு சின்னதாக ஒரு அரிக்கட்டு எடுக்கிறான். அதே போல் மற்ற 10 பசங்களும் அரிக்கட்டை கட்டுறாங்க. ஸோ யோசேப்போட அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது. மற்றவங்களோட அரிக்கட்டு வந்து யோசேப்போட அரிக்கட்டுக்கு முன்னாடி குனிஞ்சு தலை குனிஞ்சு வந்துது. ஸோ இவன் போய் இந்த சொப்பனத்தை சொல்கிறான். சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. 37:8 அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயா? மேபி அடிச்சிருக்கலாம், ரைட், மேபி உதைச்சிருக்கலாம். நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பகை அதிகமாக வந்தது. ஸோ யோசேப்பு சும்மா இருக்காமல், வெயிட் அ மினிட், இன்னொரு சொப்பனம் இருக்குது அப்படின்றான். அவங்க அடிக்கும்போது, இன்னொரு சொப்பனம். ஸோ அது என்ன சொப்பனம்னு பாருங்கள் நீங்கள். 9 அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இது வந்து அப்பாவுக்கும் போகுது. ஸோ அப்பா சொல்கிறாரு, சுமார் அப்படின்றாரு. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பனை அவன் பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். ஸோ அவன் சகோதரர் வந்து அவன் மேலே பொறாமை கொள்கிறான். ஸோ ஒரு நாள் வந்து அந்த 10 பசங்களும் சீகேம் அப்படின்ற இடத்துக்கு ஆடு மேய்க்க போகும்போது யாக்கோபு சொல்கிறான், நீ போயிட்டு பார்த்துட்டு வா. ஏன்னா ஏற்கனவே சீகேமில் ஏற்கனவே பிரச்சனை நடந்திருக்கு. ஆதியாகமம் 34 அவங்க என்ன பண்ணுறாங்க, மந்தையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ஸோ யோசேப்பு போகும்போது அவங்க சீகேம்லேருந்து தோர்தான் அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. சமூகம் யோசேப்பு கண்டுபிடிச்சி அவங்கள பார்க்க போகிறான். அங்கே 10 பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. இவன் வரும்போதே, சொப்பனக்காரன் வர்றான், இன்றைக்கி இவன் கதை முடிஞ்சது, பெஸ்ட்டு டைம், அவன் இவனை கொண்டுடக்கூடாது. கொண்டுட்டு அந்த அங்கியை வந்து ரத்தத்தில் தேய்ச்சிட்டு, ஒரு துஷ்ட மிருகம், அப்பாக்கெல்லாம் துஷ்ட மிருகம் வந்து சாப்பிட்றதுன்றது ஈஸி, கொண்டுட்டு அப்படின்னு குக் பண்ணிடலாம். இனிமேட்டுக்கு சொப்பனமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இவன் வந்து அந்த சகோதரரை தேடி போகும்போது அங்கே பாருங்கள் நீங்கள் 37:18 அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே கொலை செய்யும்படி சதியாலோசனை பண்ணினார்கள். கஷ்டம் இல்லை? ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று போட்டு இந்த குழிகளில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவன் சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். அவங்க நினச்சதே அவங்களால பண்ண முடியல. அவங்க என்ன நினச்சாங்க, கொலை பண்ணணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் சொப்பனம் இருக்கே. ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்களை ரொம்ப அருமையாக வந்து கடவுள் நடத்துவார். இதுக்கு தான் வந்து இங்கிலீஷில் வந்து ப்ராவிடென்ஷியல் பிளான் ஆஃப் காட் அப்படிம்பார். அவங்களுடைய சிந்தனையிலேயே டக்குன்னு மாற்றத்தை கொண்டு வருவார். ஸோ சடனாக ஒருத்தன் சொல்லுவான், இவனை எதுக்கிட்டா கொண்டுக்கிட்டு பேசாமல் வித்துடலாம், விற்றா காசும் ஆச்சு, ஸோ கொலைப்பள்ளியும் நமக்கு விழுகாது அப்படின்னு. ஸோ அப்போ அந்த பக்கம் வந்து இஸ்மவேலர் வந்து எகிப்துக்கு வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பொருட்கள்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு வரும்போது கொஞ்சம் அடிமையும் விற்கிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. டக்குன்னு அந்த வண்டியை பார்த்தோன்னா, இவனை நிப்பாட்டலாம், இதை வருது இஸ்மவேலர் வண்டி, மீதியான்கிட்ட வந்து 20 வெள்ளிக்காசுக்கு வித்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு இடையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை குழியில் போட்டுருவாங்க. இந்த குழியில் தண்ணி இருக்காது. ஸோ யோசேப்பு கத்திக்கிட்டே இருக்கான், இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டக்குன்னு அந்த வண்டி வரும்போது யூதா அப்படின்றவங்க வந்து பிளானை மாற்றுவான். இதுதான் வந்து கடவுளுடைய சொப்பனம், ரைட்? யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்சது யோசேப்போட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூட்டன். 37:26 அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்று சொல்லி அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். ஸோ இப்போ யோசேப்பு வந்து எகிப்துக்கு வந்துடுறான். ஸோ கொஞ்சம் ப்ரீஃப், பார்த்தது எல்லாமே கஷ்டம். டக்குன்னு அப்பா வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு போடுறாரு,
மேபி எவ்வளோ நாள் அந்த ட்ரெஸ்ஸு போட்டான்னு தெரில, ரொம்ப குஷியாக இருந்தால் டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸும் காலியாகிடுச்சு. அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டு பிரியும் போது கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசு. யோசித்து பாருங்கள், செயினில் கட்டி தரன்னு இழுத்துட்டு போவாங்க, டக்குன்னு மண்டையை ஷேவ் பண்ணிடுவாங்க, சக அடிமைகளோடு உட்காந்துருக்கணும், வேனில் சின்ன இடமா இருக்கும். ஸோ எகிப்துக்கு போகிறோம். எகிப்துக்கு போனோன்னே ப்ராவிடென்ஷியல் பிளான் ஆஃப் காட், கடவுள் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. போத்திபார் அப்படின்ற ஒருத்தர் இராணுவ தலை அதிகாரி எகிப்துக்கு, பார்வோனோடது. அவர் யோசேப்பு பார்த்துட்டு யோசேப்பை விலை கொடுத்து வாங்குறாரு. ஸோ ஆதியாகமம் 39. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானி, தலையாரின்னா அடிக்கடி இந்த கொலை பண்ணுறது, யாராவது பார்வோனுக்கு எதிராக போகும்போது அவங்கள நியாயம் விசாரிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு டைப்பு. அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். 37:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன். அந்த வசனம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகும். காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்கிட்ட இந்த சேர்லாம் எடுத்து போடுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், பக்காவாக இருக்கும். யோசேப்புக்கிட்ட போத்திபார் இந்த வயலை இப்படி உழுது அந்த இது பார்க்கும்போது போத்திபார் கூட நிற்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு டேலண்டடாக இருப்பான் வேலையில். ஏன் நம்ம ஏன் இருக்கக்கூடாது? ரைட், 1 2 3 4 போத்திபார் திரும்பி பார்க்கும்போது சான்ஸே இல்லை. நீ ஓபியே அடிக்கலையே, சரி ஓகே யோசேப்பு ஒரு 5 பேரை வச்சுட்டு இந்த 5 பேருக்கு வேலை வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். கர்த்தர் அவனோடு இருந்தார். அதுக்காக அவன் ஒன்றும் பண்ணாமல் இல்லையே, கை அப்படியே காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். கற்றுக்கிட்டான் என்ன இருக்குது அடுத்து, ஓகே இது, இதில் கவனம் செலுத்தணும், இதில் கவனம் செலுத்தணும். நீங்கள் படித்த வசனத்தில் என்ன போட்டிருந்தது? உன்னுடைய இளமையை என்ன போட்டிருந்தது படிச்சிங்களே? 1 தீமோத்தேயு 4:12. அசட்டை பண்ணாதே. அமேசிங்ல, அசட்டை பண்ணாதே. அசட்டை பண்ணாதேன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சின்ன பையன், இவன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு நீ நடந்துக்காத. ரைட்? ஸோ 10 பேர் ஓகே, யோசேப் ஒரு 15 பேரை நீ வேலைக்கு வாங்க முடியுமா? டக்கால் உடனே போத்திபார், ஐயோ என்னடா இது, 18-19 வயசு, பார்த்தா சும்மா தெளிவாக இருக்கானே பையன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், ரொம்ப கான்ஃபிடென்ட். இதே இது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போய் அவனை உட்காத்தி வச்சு, இவனுக்கு 15 வயசில் இது நடந்தது, 14 வயசில் இருந்தது, ஓகே இல்லையே. யோசேப்பு எழுந்து நின்னா, அடுத்து என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், ஓகே டக். இப்படி ப்ரேயர், ஜெபம். ரைட்? நம்ம இங்கே உள்ள எல்லாருக்குமே ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், கர்த்தர்கிட்ட எப்படி நடக்கணும். ரைட்? ஸோ ஏன் நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கார், உலகத்தான்கிட்ட கர்த்தர் இல்லை, நம்ம கூட இருக்காரு. தபால்னு ஒரு சின்ன இடத்துல விழுந்தவொன்னே உட்காந்துட்டு வாங்க எல்லாரும் வாங்க உட்காந்து சேர்ந்து உட்காந்து அழுகலாம் இல்லையே, எஞ்சி நிற்கணுமே. அடுத்து என்ன பண்ணலாம், டக். இப்போ வசனத்தை பாருங்கள் நீங்கள், 3வது அதிகாரம் 3வது வசனம் 39:3. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். சாப்பாடை தவிர, நான் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் இருந்து, மிச்சம் எல்லாமே எக்ஸப்ட் என்னுடைய ஒய்ஃப். நீ சொல்கிறது தான் நடக்கும். அப்போ எந்த அளவுக்கு யோசிப்பு நடந்திருக்கணும், சும்மா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது இது. ரைட்? யோசேப்பிட்ட கொடுத்தா இது A to Z முடியும்னு தெரியும். A to Zக்கு அப்புறம் இன்னொரு லெட்டர் இருந்ததா அதுவும் சேர்ந்து முடிஞ்சிரும்னு தெரியும். ரைட்? அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் விசாரணைக்காரனாக்கியது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன் இடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து நோ குவெஸ்டின். யோசேப் கையில் இருந்தால் எல்லாம் முடிஞ்சிடும். பக்காவாக இருக்கும், ஆனஸ்டாக இருக்கும், உண்மையாக இருக்கும், தெளிவாக இருக்கும், கடைசியில் முடிச்சிருப்பான்.
எப்படி? கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். எப்படி? யோசேப்பு ரொம்ப கவனமாக இருந்தார். ஆசீர்வாதம் டக்கு 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 டக்குன்னு. ரைட்? ப்ரேயர் கஷ்டம் இருக்கும்போது கடவுளை எனக்கு உதவி பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? எனக்கு இது சொல்லிக் கொடுங்க. கடவுளை எனக்கு இது சொல்லிக் கொடுங்க, இது சொல்லிக் கொடுங்க, இது சொல்லிக் கொடுங்க, இது சொல்லிக் கொடுங்க. அடுத்து அடுத்து அடுத்து. ரைட்? இதுக்கப்புறம் இப்போ யோசேப்பினுடைய சோதனை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ யோசேப்பினுடைய சோதனை. இந்த சோதனையை பற்றி பேசும்போது நான் ஒரு 4 வார்த்தை சொல்கிறேன். இந்த 4 வார்த்தையை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, சூழ்நிலை நம்மளை பலவீனப்படுத்தாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஓகே? சூழ்நிலை நம்மளை பலவீனப்படுத்தாத அளவுக்கு பார்த்துக்கணும். நம்பர் 2, வார்த்தைகள் நம்மை ஏமாற்றாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ரைட்? வார்த்தைகள் நம்மளை ஏமாற்றாத அளவுக்கு பார்த்துக்கணும். நம்பர் 3, என்னுடைய உணர்வுகள் என்னை ஏமாற்றாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். நம்பர் 4, விளைவுகளை குறித்து குழப்பம் அடையக்கூடாது. ஓகே, இது 4 நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்வது என்னது? ஒரு சூழ்நிலை வருது, கஷ்டம் வரும்போது பலவீனப்படுத்தாத அளவுக்கு பார்த்துக்கணும். இதே இது இன்னொரு சூழ்நிலையை பார்த்துக்கோங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கு, நல்லா நிறையா வருது, அப்போவும் நம்ம பலவீனம் அடைஞ்சிடக்கூடும். ரைட்? கஷ்டத்துலேயும் பலவீனம் அடைஞ்சிடக்கூடும், அதே போல் சந்தோஷத்துலேயும் பலவீனம் அடைஞ்சிடக்கூடும். 2வது, மற்றவர்களுடைய வார்த்தைகள் நம்மை ஏமாற்றாத அளவுக்கு கவனமாக இருக்கணும். 3வது என்னது? என்னுடைய உணர்வுகள் என்னை திசை திருப்பக்கூடாது. 4வது என்னது? விளைவுகளை கண்டு குழப்பம் அடைஞ்சிடக்கூடாது. ஸோ இப்போ யோசேப்பு நான் 3 இதில் சொல்கிறேன். நல்ல சம்பளம், எக்கானமி வைஸ் யோசேப்பு ரொம்ப நல்லா இருந்தான். 2வது வேலை, அருமையான ஒரு இடம். 3வது அவனுடைய உருவம். ரைட்? அவனுடைய உருவம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் 39:6 பாருங்கள். கடைசி ஒரு சில வார்த்தைகள். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே பையன், நல்ல சம்பளம், ரைட்? நல்ல வேலை, என் பொண்ணுக்கு ஒரு பையனை தேடுறேன், அந்த மாதிரியான ஒரு டைப்பு. கரெக்ட்? ஸோ இப்போ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த போத்திபாரனுடைய மனைவி யோசேப்பு மேலே ஒரு கண் போட்டாள். இவ்வளவு நாள் இருந்தது ஓகே, பட் ஹூ ஆர் யூ ஜோசப் நவ்? ரைட்டா? ஓகே, 18 வயசு 19 வயசு, இப்போ என்ன ஜோசப் நீனு? இப்போ நீ யாராக இருக்க? நீனு இது வரைக்கும் ஃபைன், இப்போ நீ யாராக இருக்க? இந்த சோதனைக்கு மத்தியில் நீ என்னவா இருக்க? இந்த எக்கானமி, அவனுடைய உருவம், அப்புறம் அவனுடைய வேலை அவனை பலவீனப்படுத்தலை. ரைட்? நிறைய வருமானம் அவனை பலவீனப்படுத்தலை. இது சொகுசு நேரம், சிஎஸ்டா. இது ரெஸ்ட் டைம், சிஎஸ்டா அப்படின்னு இல்லை, ரொம்ப அலர்ட்டாக இருந்தான். ஸோ எஜமானுடைய மனைவி அவன் மேலே கை வைக்கும்போது ஃபஸ்ட்டு அவனோட பேசுகிறாங்க. 7, சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சைனி என்றாள். யோசேப் சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, எனக்கு எஜமான் எனக்கு வேறு எதுவும் விட்டு வைக்கல, எல்லாமே கொடுத்துருக்காரு, ஒன்றையும் அவரோட சாப்பாடை தவிர. இது ரொம்ப தப்பான விஷயம், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்றோம். நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, முடிஞ்சு போச்சு. எவ்வளோ தடவை நம்ம ஏமாந்துருக்கக்கூடும். ஒரு தடவை சோதனையில் ஜெயிச்சிட்டா ஃபார் எவர் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிட முடியும்ல. ஒரு வாரம் கழித்து அந்த சோதனை வரும்போது, ஒரு மாதம் கழித்து இன்னொரு தடவை வரும்போது, நான் 10 நாளைக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டேன், ஸோ அடுத்த 10 நாள் நான் ஓகே. இல்லை, அப்படி இல்லையே. ஒவ்வொரு தடவையும் அந்த சோதனை வரும்போது யோசேப்பு ரொம்ப அலர்ட்டாக இருந்தான். அப்போ பாருங்கள், 39:10, நித்தம் ப்ரெஷர். இவன் இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினா, ஆல்மோஸ்ட் இவன் எப்படின்னா வீட்டில் யாரும் இல்லாத அளவுக்கு வெயிட் பண்ணான். ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை, யோசேப்பு எதர்ச்சியாக உள்ளே போகிறான். இந்த தடவை வார்த்தை கிடையாது, கை டக்குன்னு அவன் பிடிச்சிடுறாங்க. ரைட்? 11. இப்படி இருக்கும்போது ஒரு நாள்
அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் இல்லை. அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தை ஃபிசிக்கல், இது எந்த அளவுக்கு போகுதுன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். சட்டை கிழிஞ்சி அவள் கையில் வர்ற அளவுக்கு போகுது. நான் அப்படியே இருந்திருப்பாங்க, ரைட்? தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் வஸ்திரத்தை விட்டு வெளியே ஓடி போனதை பார்த்தான். அதுக்கப்புறம் எஜமானுடைய மனைவிகிட்ட வந்து ஒரு சின்ன ஸ்டோரி குக்கு பண்ணுறான். கடைசியில் அவன் கோவப்பட்டு ஜெயிலில் தூக்கி போட்டுடுறான். அண்ணங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்க? கொலை பண்ணணும்னு நினச்சாங்க. எங்கே லேண்ட் ஆனோம்? எகிப்து. ஆக்சுவலி எகிப்தோட லா படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேஸுக்கு மரண தண்டனை. எப்படியோ தெரில, பார்வோனுக்கிட்ட போகுது, என்ன பேச்சு வார்த்தை நடந்ததுன்னா, சரியாக தெரில, ஓகே அப்படி இப்படியா, ஓகே ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்றான். அமேசிங்கில் 2வது இடத்துல மரணத்திலிருந்து, ரைட்? 39:20 பாருங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால், டக்குன்னு எங்கேருந்து ராஜா வந்தான்? கொலைக்கு சரியில்லை, தூக்கி போட்ட ஜெயிலில். கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும்போது சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இவனுக்கு தான் வேலைன்னா ரொம்ப சூப்பராக இதுவாச்சு. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். 39:23 பாருங்கள். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து ரெஸ்பான்சிபிலிட்டியில் கிங்கு. ஓகே, இதுதான் டாஸ்க்குன்னு கொடுத்தா போகிறோம். 2 நாள் கழிச்சு கரெக்ட், மேபி 1.5 டேஸ்லேயே முடிச்சிருப்பாங்க, எனக்கு தெரியல. பயங்கர உஷார், ரைட்? ஸோ இப்போ யோசித்து பாருங்கள். நான் ஒரு சில சூழ்நிலை அவனை பலவீனப்படுத்தவில்லை. எக்கானமி, வொகேஷன், என்னோடய பர்சனல் எல்லாத்துலேயுமே டாப். இது வந்து சிஎஸ்டா டைம் அப்படின்னு நினைக்கல, ரைட்? நம்பர் 2, வார்த்தைகள் அவனை ஏமாற்றவில்லை. அந்த வார்த்தைகளை நான் ஒரு சில எழுதியிருக்கேன். நான் சம்டைம்ஸ் அந்த சூழ்நிலையில் சரியான வார்த்தை வரும். இது நானாக யோசித்து பாருங்கள். அந்த எஜமானனுடைய மனைவி சொல்கிறா யோசேப்பிட்ட, என்னோட கணவன் வந்து என்னைய விசாரிக்கிறதில்ல. யோசேப்பு, நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிற யோசேப்பு. ஓ, ரைட்? நம்பர் 1. நம்பர் 2, யோசேப்பு, உன்னைய மாதிரி எனக்கு வேற யாரும் தனியாக பேச முடியாது, ரைட்? உஷாராக இருக்கணும். நம்பர் 3, யாருக்குமே தெரிய போகிறதில்ல, இங்கே ரூமில் யாருமே இல்லை, ஒரே ஒரு தடவை. வார்த்தைகள் பயங்கரம். ஒன்றும் சூழ்நிலை பலவீனம், வார்த்தைகள் ஏமாற்றக்கூடும். நம்பர் 4, இது வேறு மாதிரியான, நமக்கு எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்க போதில்லை. இந்த இன்ஸ்டன்ட் கிடையாது, வேறு மாதிரி. நமக்கு எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்க போதில்லை, பரவாயில்ல. நம்பர் 5, ரொம்ப தனியாக இருக்கேன், கடவுள் தான் உன்னை அனுப்பிச்சாரு. இது எப்படி இருக்கு? யோசிப்பு ஒரு நிமிஷம், ஐயோ இது என்னடா இது? நம்பர் 5, வார்த்தைகள் ஏமாற்றம். நம்பர் 6, கிருபையை பற்றி நீ என்ன நினைக்கிற யோசேப்பு? பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும். இதை மறைக்கலன்னா கடவுள் யாரு? யோசிப்பு ஒரு மாதிரி. வார்த்தைகள் ஏமாற்றம். யோசித்து பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்கும் அந்த. நம்பர் 6, யாருமே என்ன பண்ணாமையாக இருக்காங்க, எல்லாரும் தானே பண்ணுறாங்க, ஏதோ நீ மட்டும் சுத்தத்தில் கையை கழுவிக்கிட்டு, ரைட்? நம்பர் 7, உன் சூழ்நிலையை யோசித்து பாரு யோசிப்பு. பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நீ நல்லது எதுவுமே பார்த்ததில்லை. ஆரம்பத்தில் அங்கே அம்மா இறந்தாங்க, அங்கே இது நடந்தாங்க, கடைசி வரைக்கும் உனக்கு எதுவுமே கிடைக்கல யோசிப்பு. யோசித்து பாருங்க. வார்த்தைகள் ஏமாற்றாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். சூழ்நிலை நம்மளை பலவீனம். 3வது என்ன சொன்னேன் நான்? உணர்வுகள். இது எப்படி தெரியுமா? போத்திபாருடைய மனைவி, உட்கார் நீ, நான் இப்போ உனக்கு சுவிசேஷம் சொல்கிறேன். அதெல்லாம் சுவிசேஷம் சொல்கிற நேரம், அது ஓடுற நேரம், ரைட்? ஒரு நிமிஷம் என் பாஸ்டரை கூப்பிட்றேன் நான், அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரைட்? யோசிப்பு அங்கே பிரசங்கம் பண்ணல, சட்டை போனால் போதுன்னு ஓடின இடம் அது, ரைட்? வா நம்ம 2 பேரும் ஏன் உட்காந்து ப்ரே பண்ணக்கூடாது?
ப்ரேயர் எங்கேயோ முடிஞ்சிடும். ரைட்? அது வந்து உணர்வு. நம்ம வந்து உடனே இறங்கி போயிட்டு வந்து இது கர்த்தர் எனக்கு உன்னை ரட்சிக்க கொடுத்துருக்கு, நான் நிற்கிறேன்னு அவ்வளோதான், முடிஞ்சு. என்ன சொல்கிறாரு திமோத்தி கிட்ட? அந்த இடத்துல இருக்கக்கூடாது. எந்த இடம் உனக்கு பாதிப்பாக இருக்கோ, எந்த இடம் உன்னை கலங்க பண்ணுதோ, மூவ் அவுட். அந்த இடத்துலேருந்து நகர்ந்துரு. அங்கே போய் உக்காந்துட்டு நீ வந்து இது பண்ணி A+B=C²னா நீ அவுட்டு. ரைட்? 4வது என்னது? விளைவுகளை பற்றி பயப்படாதீங்க. ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, போத்திபாரோட மனைவி கையில் ட்ரெஸ் இருந்தான்னு. ஒரு சில சமயம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ இழந்துருவடா, நீனு பார்த்துக்கோ, நீனு தேங்க்ஸ். நீ தனியாக இருப்பா, அப்புறம் எங்களோட நீ சேர முடியாது, பார்த்துக்கோ. இது ஒன்று மட்டும் பண்ணிங்கன்னா எங்களோட சேரலாம். இட்ஸ் ஓகே. உன்னை கிண்டல் அடிப்போண்டா, ஃபைன். உன்னை ஸ்போர்ட் பண்ணுவோண்டா, ஃபைன். உங்களுடைய உண்மையான கூட பிறந்த அந்த நண்பனை இழந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு உறவு நமக்கு தேவையில்லை. ரைட்? அவங்க அவங்கள கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டாம். இப்போ வந்து 1 தீமோத்தேயு 4 பார்க்கலாம். இது வந்து பவுல் வந்து திமோத்திக்கு எழுதின ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அப்போ திமோத்தி வந்து அந்த எபேசு சர்ச்சில் பாஸ்டராக இருந்தார். திமோத்திக்கு எவ்வளோ வயசு தெரியுமா? அப்போ 40 வயசு. அவர் எப்படி யூத் கேட்டகரியில் வந்தார்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. ரைட்? ஸோ 1 தீமோத்தேயு 4:12, உன்னுடைய இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. கடவுள் சொல்கிறாரு, do not let any people despise your youth. Come on, stand up. Number 1, வார்த்தையில் ரொம்ப கவனமாக இரு, உன் வார்த்தையிலும். Number 2, எப்படி நடக்கிற, உன்னுடைய நடத்தையில் கவனமாக இரு, நடக்கையிலும். Number 3, எந்த அளவுக்கு அப்போ ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஜாஸ்தியாகுது. கரெக்ட், ஆகட்டுமே, கர்த்தர் பண்ணட்டுமே நமக்குள்ள. அன்பிலும். ரைட்? Number 4, ஆவியிலும். காலையில் எழுந்து ப்ரே பண்ணலாம், ப்ரிப்பேர் ஃபார் த டே. இன்றைய நாள் ஓகே, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குறாரு, கர்த்தரே இதெல்லாம் என்னுடைய இது, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ரைட்? பண்ணுவார். ஒரு சில சமயம் நம்ம கீழே விழுவோம், பரவாயில்ல, எழுந்திருக்கலாமே. அன்பிலும். ரைட்? அதுக்கப்புறம் ஆவியிலும். நம்மளால் பண்ண முடியாது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்போம். அந்த ஒரு ஜெபம் சொல்லலாம், பாவங்களை கன்ஃபஸ் பண்ணால் போகிறோம், அது ஒன்று தான் இருக்குது நமக்கு. ஸோ த டே இஸ் பிகினிங். ரைட்? 5, விசுவாசத்திலும். 6 என்னது? கற்பிலும். அதுதான் வந்து யோசேப்பு நம்ம பார்க்குறோம், போத்திபாரோட மனைவி. கற்பிலும். மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்குன்னு சொல்ல அவர், மற்றவர்களுக்கு மாதிரியாக இரு அப்படின்றார். அப்போ சின்ன பையன் கூட மாதிரியாக இருக்கலாமா? இருக்கலாம். விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. Be an example. ரைட்? திமோத்தி, இந்த 6 இடத்துல நீ கவனமாக இரு. இது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. Be an example. மற்றவங்க உன்னை கண்ணு தூக்கி பார்க்குற மாதிரி நடந்துக்கோ அப்படின்றார். நான் வருமளவும், பைபிளை விட்டுறாதுன்றாரு, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதையாகிற வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆவி கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுவார். ஏன் பண்ண முடியாது? ஏன் இருக்கவே முடியாது? யோசேப்பு இல்லையா? எடுத்து பாருங்கள், 37லேருந்து 50 வரைக்கும் 17 இயர்ஸ் ஒப்பாரி வைக்கலையே எல்லா இடத்துலையுமே. டான் 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 டான். ரைட்? மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது நீ தீர்க்கதரிசினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அசதியாயிராதேன்றது என்ன தெரியுமா? டு நாட் நெக்லெக்ட். உதாசீனப்படுத்திடாத. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் கொடுத்துருக்கிறார் கடவுள். ரைட்? அதையே நம்ம தூங்க போடணும். அசதியாய் இராதே. நம்பர் 15 பாருங்கள். தேறுகிறது அப்படின்னு என்னது? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ரைட்? ஒரு லெவலில் நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு
மெடிடேஷன், என்ன யோசிக்கிற நீ, ரைட்? சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு. கடைசியா, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. வெறும் உபதேசம் மாத்திரம் இருக்கக்கூடாது. கண்ணடியில் நிற்கும்போது அந்த உபதேசம் எனக்கும் வரணும்ல. உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வானானால் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். சோதனைகள் நிறையா வரும். சூழ்நிலை உங்களை பலவீனப்படுத்தாமல், நம்மளை பலவீனப்படுத்தாமல் பார்த்துக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, வார்த்தைகளின் நிமித்தமாக ஏமாந்துடக்கூடாது. நம்பர் 3 என்னது? நம்மளுடைய உணர்வுகளை திசை திருப்ப அளவுக்கு ரொம்ப அப்ஜெக்டிவாக இருக்கணும். நம்பர் 4 என்னது? விளைவுகளை பற்றி அதிகமாக யோசிக்காதீங்க. ஆமென். ஸ்ப்ரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை செம்மையானவைகள். கர்த்தாவே, இங்குள்ள அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசியதற்காக நன்றி. உங்களுடைய வசனங்களில் ஒவ்வொரு நபரையும் குறித்து எழுதி அவர்களுடைய பாவங்களின் மூலமாகவும் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும், அவர்களுடைய நடத்தையின் மூலமாகவும் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தாவே, மிக்க நன்றி. வரப்போகிற நாட்களில் எங்களை உம்முடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உங்களுடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு உதவுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.